வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம அன்னதானம். நம்ம யோகம் ஃபவுண்டேஷன்ல தினமுமே அன்னதானம் குடுத்துட்ருக்கோம். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பொங்கல் வித் சுண்டல் பௌர்ணமி பூஜைக்கு திருச்செங்கோட்ல கிரிவலம் போறாங்க இல்லையா? அவங்களுக்கு நாம குடுக்குறோம். ஸோ அதனால ஸ்பெஷலா இன்னைக்கு நாம செஞ்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க அன்னதானம் குடுக்கணும் அப்படின்னா வீடியோக்குள்ள நம்பர் போகும். அவசியம் கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. நாமளே செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பார்த்தீங்கன்னா 10 கிலோ சுண்டல் எடுத்திருக்கேங்க. 10 கிலோ சுண்டலை நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகாய் எல்லாமே கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சு தண்ணி வடித்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நாம் தாளிக்கலாம். பாருங்க, சுண்டல் வெந்துருச்சு. அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு வரமிளகா போட்டாச்சு. நல்லா பொரியட்டுன்னு வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சமாக நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் ஒரு திருவி போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டாச்சு. ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு பாசிப்பருப்பு வறுத்துருக்கோம். வறுத்து வேக வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பச்சரிசி, வெல்லம், இதில் தான் நாம் இன்றைக்கி பொங்கல் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இதுவும் 10 கிலோ நல்லா வறுத்து பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சிட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் இடித்து வச்ச வெல்லம் இருக்குது இல்லையா, அதை நாம் பாவாக காய்ச்சிக்கணும். கண்டிப்பாக இதில் மண்ணுக்கல்லாம் இருக்கும். அதனால் காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அரிசி, பச்சை அரிசி தனியாகவே தண்ணியும் அரிசியும் ஒன்றா தம் போட்டோம்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், பச்சரிசி ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு வெந்துருச்சு. சாப்பாடு வெந்துருச்சு. வெல்லம் போட்டாச்சு. முந்திரி, ஏலக்காய், திராட்சை போட்டு தாளிச்சாச்சு. பொங்கல் ரெடி. அவ்வளவுதான். வீட்லேயுமே நம்ம பொங்கல் செய்யலாம். வீட்டில் செய்யும்போது பச்சை கற்பூரம் தேவையில்லை. ஆனால் இந்த 10 கிலோ நான் போடுறதுனால கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். அது நல்லா மணமாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுடைய அன்னதானம் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள், பெரியவங்களுக்கு ஏதாவது திதி கொடுக்கணும் அப்படின்னா அவசியம் இந்த வீடியோவில் என்னுடைய நம்பர் வரும். கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.